Hi soldiers! ரீசெண்டாக ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ரொம்ப ட்ரெண்டாகவே இருக்குது. அது என்னன்னா ONDC. ரொம்ப நாள் நம்மளோட மக்கள்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ அதிகமாக காசு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி ஒருத்தன் தான் ONDC. அது என்ன அப்புறம் ONDC அப்படின்னு சொல்லிட்டுனா எங்கேயா ஃபோன் இப்போ எனக்கு ஒரு மெக்டானல்ட்ஸில் பர்கர் வேணும். ஸ்விக்கியில் போனேன்னா எனக்கு 209 ரூபாய் காட்டுது. அதே மாதிரி ஜொமேட்டோவில் போனாலுமே 209 ரூபாய் தான் காட்டுது. ஆனால் இந்த 209 ரூபாயில் விட்டுருவானா? இதுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம் ஃபீ, டெலிவரி ஃபீ, டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 209 ரூபாவை 280 ரூபாய்க்கிடுவான். ஆனா ONDCல பாத்தீங்கன்னா வெறும் 188 ரூபாய் காட்டுது. அது எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஒரு பிரைவேட் கம்பெனி, ONDC ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. என்ன ப்ரோ சொல்றீங்கன்னா எஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ONDCனா என்ன, ONDCல எப்படி பிரைசஸ் கம்மியா இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட் எதுக்காக ONDCன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க, அதை விட முக்கியமா இந்த ONDCல ஆர்டர் போட்டா பொருள் வருமா, ஸ்விக்கி ஜொமேட்டோ அண்ட் ONDC இது மூணுத்துக்கு நடுவுல டெலிவரி டைம் அண்ட் பிரைஸ் இதுல என்ன வித்தியாசம் இருக்கு, அது மட்டும் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ஆகும், இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ரொம்ப வேசா வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த மூணு பிளாட்ஃபார்ம்லயுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. நான் உங்க பிசி டாக், இது உங்க அக்குவேரு ஆணிவேரு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறீங்க. அக்கு வேறா ஆணி வேறா நல்லா பிரிச்சு சொல்லிட்டீங்க. ONDCன்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்டால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு பிரைவேட் கம்பெனி. இந்தியன் கவர்மெண்ட்டோட DPIIT, அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு 10 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் இந்த ONDC. அண்ட் இந்த ONDCயோட டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணணும். அண்ட் அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் யார் வேணாலும் செல் பண்ணலாம், யார் வேணாலும் பை பண்ணலாம், யார் வேணாலும் எந்த சர்வீஸ் வேணாலும் ப்ரொவைட் பண்ணலாம். இதுதான் ONDCயோட டாஸ்க். ஆரம்பத்தில் ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ண இந்த ஆர்கனைசேஷன் அடுத்த 4 இருந்து 8 மாசத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 200 இருந்து 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துச்சு. அதுவும் முக்கியமான பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கிட்ட இருந்து. இதுல SBI, ஆக்சிஸ் பேங்க், ICICI, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி 9 பேங்க் அடங்கும். இதை தவிர்த்து ஆகஸ்ட் 2022ல NPCI, அதாவது UPI இருக்குல்லையா, அதை மேனேஜ் பண்ற நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்றாங்க. இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அப்புறமா இந்த கம்பெனி 2023 எண்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 340 பில்லியன் US அளவுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்டா டெய்லி 20,000+ ஆர்டர்ஸ் டெலிவரி பண்றது மட்டும் இல்லாம 30,000 மெர்ச்சன்ட்ஸும் இதுல இருக்காங்க. இது அதிகமானு கேட்டீங்கன்னா எதிர்பார்த்தத கம்மி தான். ஆனா இத ஸ்விக்கி ஜொமேட்டோட பிரைஸும் கம்மியா தான் இருக்கு. ஆல்ரெடி ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரியான இ-காமர்ஸ் சைட்ஸ் இருந்ததுக்கு அப்புறமும் எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து ONDC அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணும். ஆக்சுவலா இந்த பிளாட்ஃபார்ம்ல இது ஒரு நெட்வொர்க். அதை பத்தி லாஸ்டா பார்ப்போம். இப்போ எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் இதை பில்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ONDC அப்படின்றது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ற ஆப் கிடையாது. ONDCன்றது ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்ல நீங்க ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ மாதிரியான ஃபுட்டை மட்டும் டெலிவரி பண்ண முடியும். எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வேணாலும் சேல் பண்ண முடியும். அது அமேசான்ல இருக்க மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதர் குட்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோல இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸா இருக்கலாம், இல்ல ஜெப்டோ மாதிரியான ஆப்ல இருக்கிற கிராசரிஸ் மாதிரியா இருக்கலாம். சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கும்போது எதுக்காக ONDC அப்படின்னு சொல்லிட்டா இந்த இ-காமர்ஸ்ல நிறைய குளறுபடிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனையும் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இன்கேஸ் Flipkart அண்ட் Amazonல வாங்குறீங்க, பொருள் நிறைய வாங்குவீங்கன்னா இந்த குறிப்பிட்ட செல்லர்ஸ் நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. ஒன்னு அப்பரியோ ரிட்டைல் பிரைவேட் லிமிடெட், இன்னொன்னு கிளவுட்டைல் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மூணாவது WS ரிட்டைல் பிரைவேட் லிமிடெட். இந்த மூணுத்தையும் நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க Amazonலயோ Flipkartலயோ நீங்க இதுக்கு முன்னாடி பொருள் வாங்கினா அதிகமான பொருட்கள் வந்து இந்த செல்லர்ஸ் கிட்ட தான் வந்திருக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த செல்லர் பெரிய செல்லர், இந்தியால பெரிய ஆள் போல நினைச்சிருப்பீங்க. ஆனா பிரச்சனை என்ன, இந்த மூணு செல்லருமே ஒன்னு அமேசான் கிட்டயும் இன்னொன்னு Flipkart கிட்டயும் தான் இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் பொறுத்தவரை 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்வென்டரி மாடல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் மாடல். மார்க்கெட் பிளேஸ்ன்றது என்ன அப்படின்னா நீங்க ஒரு பொருள் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு செல்லர்னா அந்த ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்க பொருளை விற்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா பல்லார் சந்தையில கடையை போடுற மாதிரி நீங்க வந்து கடையை போட்டுக்கலாம். அண்ட் அந்த கடையை போறதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரனுக்கு, அதாவது அந்த மார்க்கெட் பிளேஸ் அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு நீங்க ஒரு மாமூல் கொடுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ ஒன்னு வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு கமிஷன் வச்சுக்கலாமே. இது மார்க்கெட் பிளேஸ். இன்னொன்னு என்னன்னா இன்வென்டரி மாடல். இன்வென்டரி மாடல்ன்றது என்னன்னா அந்த குறிப்பிட்ட இ-காமர்ஸ் வெப்சைட் மொத்த பொருளையும் ஒரு செல்லர் கிட்ட இருந்து வாங்கி அவனே ஒரு இன்வென்டரியை மேனேஜ் பண்ணி அவனே பொருளை வைப்பான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான அதர் ரெகுலர் செல்லர்ஸால வந்து போட்டி போட முடியாது. ஏன் அப்படின்னா அவனே கடையை போட்டிருக்கான், அவனையும் பொருளை வச்சிருக்கான். அப்படின்னும் போது அவனால கம்மியான மார்ஜின்ல பொருளை வச்சு வித்தாலும் அதிகமான லாபத்தை வந்து சம்பாதிக்க முடியும். ப்ரோ, அப்ப அதனாலதான் வந்து இந்த
இந்த அப்பரியோ, WS ரிட்டைல், கிளவுட் இதெல்லாம் வச்சு வந்து அமேசான் வந்து காசு பார்த்தாங்களா அமேசான், பிளிப்கார்ட் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுதான் கிடையாது. நல்லபடியா இந்தியன் கவர்மெண்ட் படி ஃபாரின் கம்பெனிஸ் யாருமே வந்து இந்த இன்வென்டரி மாடல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கம்பெனியை அவங்களுக்குள்ளே வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வெளியே தெரியுற மாதிரி வச்சு இல்ல. எப்படின்னா இந்த கிளவுட் ரிட்டைல் கம்பெனியோட கதையை மட்டும் பார்ப்போம். 2014 கேட்டமரான் வெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட அமேசான் வந்து டை அப் பண்ணி இந்த கிளவுட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் எப்படி அப்படியே ஸ்டார்ட் பண்ணல. இந்த ரெண்டு கம்பெனி ஒன்னு சேர்ந்து பிரயான் பிசினஸ் சர்வீசஸ்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கம்பெனி கீழ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் வருது. யோசிச்சு பாத்துங்க, அமேசான், கேட்டமரான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட குட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரயான் பிசினஸ் சர்வீசஸ். அண்ட் அது கீழே வர்றது தான் பாத்தீங்கன்னா கிளவுட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். சோ எவ்வளவு நேக்கா இருக்கு பாருங்க. நீங்க கிளவுட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நினைப்பீங்க, அமேசான் நினைப்பீங்களா? கண்டிப்பா நினைக்க மாட்டீங்களா? அதுக்கு மேல போனா பிரயான் இருக்கு, அதுவும் அமேசான் கிடையாதுலப்பா அப்படி நினைப்பீங்க. அதுக்கு மேல போனா வந்து பாத்தீங்கன்னா கேட்டமரான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுவும் அமேசான்ல நினைப்பீங்க. ஆனா அவனுக்கு கூட சைட்லயே ஒருத்தன் நிப்பான், அவன் தான் அமேசான். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த கம்பெனியை வச்சு ரன் பண்றாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக என்ன நடந்ததுன்னா இதை மத்த செல்லர்ஸ் கண்டுபிடிச்சு 2018லயே கேஸ் போட்டு விட்டாங்க. அப்ப கேஸ் போட்ட உடனே என்ன பண்ணானா அமேசான் அவனோட ஷேரை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. என்னதான் நீ ஷேரை கம்மி பண்ணாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு அகைன் கேஸை போட்டு 2019ல டெல்லி கோர்ட்டுக்கு வர வச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா அமேசான் கர்நாடகா கோர்ட்டுக்கு போயிட்டு அப்பீல் பண்ணாங்க. அண்ட் அப்பீல் பண்ணதுல கர்நாடகா கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா ஆஸ் பர் இந்தியன் லா நீங்க இந்த மாதிரிலாம் கடை வச்சு பழைக்க முடியாது. நீங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒன்னு இதை மொத்தம் வேற கம்பெனி சேல் பண்ணணும், அப்படி இல்லை கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுபடி கிளவுட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 2022 வெற்றிகரமாக க்ளோஸ் செய்யப்பட்டது. ஸோ இதுதான் கதை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா WS ரிட்டைல்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்டோடது. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பரியோன்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற இ-காமர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அதோட முக்கியமா அமேசான் நினைச்சா யார் அதிகமான கமிஷன் தராங்களோ இல்ல யாரு அவங்களுக்கு தோதான ஆளோ அவங்களோட ப்ராடக்ட்ஸை மட்டும் முன்னாடி காட்ட முடியும், மற்ற செல்லர்ஸோட ப்ராடக்ட்டை பின்னாடி தள்ளவும் முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமேசானோ பிளிப்கார்ட்டோ இந்த மாதிரியான ஃபாரின் கம்பெனிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியாவில் அதிகமாக இருந்ததுன்னா ஃபாரின் கம்பெனிஸ் நினைக்கிறது தான் இங்கே எக்கனாமியே அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு பொதுவான ஓப்பன் பிளாட்ஃபார்ம் வேணும், அதுவும் அது கவர்மெண்ட் கீழே இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ONDC ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ப்ரோ அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் தானே பிரச்சனை, ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான ஃபுட் டெலிவரி ஆப்ல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா பிரச்சனை என்னன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க ரெண்டு பேருமே இது வரைக்கும் ப்ராஃபிட்டே பண்ணல. சொல்ஜர்ஸ் அவங்களோட P&L ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் நஷ்டம் தான் போயிட்டு இருக்காங்க. ப்ரோ அவங்க நஷ்டத்துல போன என்ன பிரச்சனை, அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை கேட்டா இவங்க நஷ்டத்துல போறதுனால கவர்மெண்ட் இவங்க யாருமே டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா என்னதான் ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க பெரிய கம்பெனியா இருந்து இந்தியா ஃபுல்லா வந்து பிரான்ச்சஸ் இருந்து இந்தியா ஃபுல்லா டெலிவரி பார்ட்டர்ஸ் வச்சிருந்தாலும் அவங்க கணக்கு படி பாத்தீங்கன்னா நஷ்டத்தை தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நஷ்டத்துல போறதுனால அவங்க டைரக்ட் டாக்ஸஸ் எதுவுமே பே பண்ணதால அதை பார்த்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே கிடையாது. ஸோ இப்போ புரியுதுங்களா ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் ONDC அப்படின்ற ஒரு நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ONDC என்னதான் ஒரு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவா இருந்தாலும் இது ஒரு நான் ப்ராஃபிட் பிரைவேட் கம்பெனி. அதாவது பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான ஒரு கம்பெனி தான். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து அவங்களோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் எடுத்துட்டு வைங்களேன், அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஸ்விக்கி கிட்ட இருந்து அவங்களோட ஆப் எடுத்துட்டா ஒன்றும் கிடையாது. அதேதான் ஜொமேட்டோவும் ஈவன் அமேசானுமே அப்படிதான். ஸோ இந்த காலத்துல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அது வந்து விண்டோஸ் அப்ளிகேஷனா இருக்கலாம், ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்ல வெப் அப்ளிகேஷனா இருக்கலாம், இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் இருக்காங்க இந்த வீடியோட ஸ்பான்சர் ராஜலட்சுமி எடுவர்ஸ். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இவங்க கிட்ட ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங் சம்பந்தப்பட்ட டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இது எல்லாமே இருக்கு. இவங்களோட டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். அதனால பாத்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டெவலப்மெண்ட் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோல்ஜர்ஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ONDC மூணுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்துருச்சு. ஆக்சுவலா மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல தான் வந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ண டைம் வந்து வேற. நம்ம ஆர்டர் பண்ண டைம் பத்தி லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். பிரைஸை பத்தி முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இது என்ன ஆர்டர் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸ்ல இருந்து சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணிருக்கேன். பிரி பிரி மெக் ஸ்பைசி சிக்கன் பர்கர். உண்மையா அது பேர் பிரி பிரி தான். அது பெரி பெரி இல்ல, பிரி பிரி தான் போட்டிருக்கு. நான் பெரி பெரி தான் நினைச்சது. நானும் முதல்ல வந்து என்ன பண்ணலாம் பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ரெண்டுத்துலயுமே டிஸ்பிளேல காட்டின அமௌண்ட் வந்து 209 ரூபாய் தான். ஸ்விக்கில டெலிவரி
ஃபீயா 35 ரூபாயும் ஜொமேட்டோல டெலிவரி ஃபீயா 33 ரூபாயும் போட்டிருந்தாங்க. இதை தவிர்த்துட்டு ஜிஎஸ்டி அண்ட் ரெஸ்டாரண்ட் சார்ஜஸ் சொல்லிட்டு ஸ்விக்கில 45 ரூபா புள்ளி 45 பைசாவும் ஜொமேட்டோல 43 ரூபா புள்ளி 78 பைசாவும் சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஸ்விக்கில பாத்தீங்கன்னா 2 ரூபாய் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் எவ்வளவு வந்திருக்குன்னா ஸ்விக்கில 291 ரூபாய் புள்ளி 8 பைசாவும் ஜொமேட்டோவில் 285 ரூபாய் புள்ளி 78 பைசா வந்திருக்கு. அப்போ ஓஎன்டிசில எவ்வளவு ரூபாய் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஓஎன்டிசில நமக்கு காட்டின அமௌண்ட் வந்து வெறும் 188 ரூபாய் தான். அதை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா டாக்ஸா வந்து 10 ரூபாய் புள்ளி 4 பைசா வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 16 ரூபாய் வாங்கியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் சார்ஜஸ் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்காங்க. சொல்ஜஸ் இதை கேட்டோம் நான் டென்ஷன் ஆனேன். ஆனா பாத்தீங்கன்னா வந்து அந்த பேக்கேஜிங் சார்ஜஸ் போட்டது வந்து ஓஎன்டிசி கிடையாது, இந்த மெக்டானல்ட்ஸ். இவன் பாத்தீங்கன்னா வந்து இவனோட ஒரிஜினல் பில் யாதுன்னா பேக்கேஜிங் சார்ஜ் சொல்லிட்டு 33 ரூபாய் புள்ளி 3 பைசா போட்டு வச்சிருக்கான். ஸோ ஆக மொத்தத்துல இதுல பாத்தீங்கன்னா 247 ரூபாய் புள்ளி 9 பைசா ரவுண்ட் பண்ணா 248 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபாயில இருந்து 50 ரூபாய் கம்மியா இருக்கு. ஆனா இது எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து ஆட் பண்ணல. ஸோ டிஸ்கவுண்ட் படி பாத்தீங்கன்னா ஸ்விக்கில வந்து 41 ரூபாய் புள்ளி 80 காசு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கான். ஜொமேட்டோல பாத்தீங்கன்னா 33 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா டெலிவரி ஃபீ வந்து கட் ஆஃப் பண்ணிருக்காங்க. இது வரும் பாத்தீங்கன்னா ஓஎன்டிசிலயுமே 25 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. பட் டிஸ்கவுண்ட்ன்றது ஒரு டைம் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால டிஸ்கவுண்ட் நான் ஆட் பண்ணாம தான் சொன்னேன். பட் டிஸ்கவுண்ட் நீங்க ஆட் பண்ணாலுமே ஓஎன்டிசி தான் கம்மியான அமௌண்ட். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஓஎன்டிசி தான் கம்மியா இருக்கு. டெலிவரி டைம் அப்படின்றதுலாம் முக்கியம். இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோல பாத்தீங்கன்னா அவங்களே பாத்தீங்கன்னா இன்னோஸ் லாஜிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க, அதாவது டெலிவரி சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஓஎன்டிசிக்கு அப்படி கிடையாது. ஸோ அப்படின்னும் போது யார் வந்து டெலிவரி பண்ணான்னு சொன்னீங்கன்னா இதை டெலிவரி பண்ணது நமக்கு பாத்தீங்கன்னா ஷேடோ ஃபேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கொரியர் கம்பெனி இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு தடவை ஆர்டர் போட்டோம், அப்பயும் பாத்தீங்கன்னா டன்சோ வந்து டெலிவரி பண்ணாங்க. ஸோ ஓஎன்டிசில வந்து பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு தனியா இன்னோஸா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கிடையாது. பட் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இன்னோஸா பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அப்போ டெலிவரிக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்குமான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா டைம் எடுத்தது ஜொமேட்டோ தான், கம்மியா டைம் எடுத்தது ஸ்விக்கி, நடுவுல டைம் எடுத்தது தான் ஓஎன்டிசி. பிரைசிங் அண்ட் டைமிங் பொறுத்த வரைக்கும் ஓஎன்டிசி நல்லா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓஎன்டிசிக்கு தனியா ஒரு ஆப் கிடையாது. அதாவது ஓஎன்டிசின்றது யூபிஐ மாதிரி ஒரு நெட்வொர்க். நீங்க யூபிஐ வந்து கூகுள் பேல யூஸ் பண்ணீங்க, போன் பேல யூஸ் பண்ணீங்க, பேடிஎம்ல யூஸ் பண்ணீங்க, பேங்காரங்க கூட வச்சிருக்காங்க, HDFC, ICI, இவங்க எல்லாருமே யூபிஐ ஆப் வச்சிருக்காங்க. ஆனா அந்த யூபிஐன்றது இவங்களுக்கு தான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா NPCI, இது அது பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட. பட் யூபிஐக்கு தனி ஆப் கிடையாது. ஸோ இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஓஎன்டிசிக்குமே பாத்தீங்கன்னா தனியா ஆப் கிடையாது. ஓஎன்டிசின்றது ஒரு நெட்வொர்க். எப்படி யூபிஐ ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஓஎன்டிசின்றது ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க். அதாவது பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்ல யார் வேணா ஜாயின் பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு கிரிப்டோ கரன்சி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட ஒர்க் ஆகுது. அதாவது கிரிப்டோ கரன்சி நெட்வொர்க்ல நீங்க காசு அனுப்புறதாவும் ஜாயின் பண்ண முடியும், காசு ரிசீவ் பண்றதாவும் ஜாயின் பண்ண முடியும், மைனிங் பண்றதாவும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரா வேணாலும் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி ஓஎன்டிசி நெட்வொர்க்ல நீங்க செல்லராவும் ஜாயின் பண்ண முடியும், பையராவும் ஜாயின் பண்ண முடியும். இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்து ஒரு ஆப்பா பில்ட் பண்ணி விடுற சர்வீஸ் ப்ரொவைடராவும் ஜாயின் பண்ண முடியும். இதை எப்படி ஜாயின் பண்றதுன்றது பாத்தீங்கன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே கொடுத்துறாங்க, ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அதை ஃபில் பண்ணி நீங்க அனுப்பிச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மேஜிக் பின் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓஎன்டிசி நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு ஆப் அண்ட் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுலயுமே நீங்க வந்து செல்லராவோ இல்ல பையராவோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரோ நான் செல்லரா ஜாயின் பண்ண போதில்ல, பையரா தான் இருக்கணும், நான் பையரா வாங்கினா எந்த ஆப்ல போய் வாங்குறது கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பேடிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓஎன்டிசின்னு போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓஎன்டிசி கிராசரி, ஓஎன்டிசி ஃபுட்ஸ், ஓஎன்டிசி ஃபர்னிச்சர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுலயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பேடிஎம்ல நீங்க யூஸ் பண்ற ஓஎன்டிசியுமே மேஜிக் பின்னோட ஏபிஎல் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து மேஜிக் பின்லேயே டேட்டா வாங்குறதாலும் மேஜிக் பின்னுக்கும் ஆப் இருக்கு, வெப்சைட் இருக்கு. ஸோ அதுலயும் கூட நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இதை டெலிவரி பண்ணருமே பேடிஎம்ல இருந்து வரேன், ஓஎன்டிசில இருந்து வரேன் அப்படின்னு சொல்லல, மேஜிக் பின்ல இருந்தா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓவர் போன் கால். ஓகே ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட் டெலிவரி ஆப்பா வந்து ஓஎன்டிசி யூஸ் பண்றோம். ஆனா ஓஎன்டிசின்றது அதுக்காக மட்டும் இல்ல, அது வந்து ஒரு மல்டி பர்பஸ் நெட்வொர்க். அதுல நீங்க என்ன வேணா சேல் பண்ணலாம். பட் இதுல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பையர் செல்லர் இப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்க பையர் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க, நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு கம்பெனி ஏதோ ஒரு இன்டர்ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, அது வேற கதை, அது அவங்களை விட்டுருங்க. அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், அவங்க மூலமா தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம் ஓஎன்டிசி நெட்வொர்க். ஸோ அவங்களை தவிர்த்துட்டு இன்னொரு சைட்ல இருக்கிற யாருன்னா செல்லர். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த நெட்வொர்க்ல இப்போதைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ்டா கிடையாது. ஸோ இப்போ நீங்க வந்து மெக்டானல்ட்ஸ்க்கு ஆர்டர் போறீங்கன்னா இன்கேஸ் மெக்டானல்ட்ஸ் மேஜிக் பின் மூலமா சைன் இன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேஜிக் பின் மூலமாவே லாஜிஸ்டிக்ஸும் பண்ணிடுவாங்க. அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்றது மேஜிக் பின்னா இருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம நீங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸை நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னு வைங்க, நீங்க அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டு என் ஏரியாவுக்கு டெலிவரி பண்றது உங்களோட பொறுப்பு. ஸோ நீங்க டன்சோலையோ இல்ல ஷேடோ ஃபேக்ஸ்லயோ இல்ல ஓனாவோ நீங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்படிதான் இருக்கு இது வரைக்கும். அண்ட் இது ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி சிஸ்டம்
ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்விக்கி சொமேட்டோல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த டெலிவரி பார்ட்னர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா டெலிவரி பார்ட்னர் நிறைய சேலரி கொடுக்கறது இல்ல, கரெக்டா இது பண்றது இல்ல, அந்த மாதிரி நிறைய வந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. பார்க்காமலாம் இருக்க மாட்டான் அவன், சத்தியமா பார்ப்பான் அவன்லாம், நல்லாவே இருக்க மாட்டான். ஸோ இன்கேஸ் ஓஎன்டிசிலையுமே டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரியான ஃபீச்சர்ஸும் கொடுத்தா அதுவும் பெட்டராக இருக்கும். ஆனால் ஓஎன்டிசி பேக் பண்ணியிருக்க பெக்என் அப்படின்ற நெட்வொர்க் அந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் மூலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎன்டிசி ஒர்க் ஆகுது. அண்ட் அந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டெலிவரி பார்ட்னரை ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அதை பண்ணாமல் இருக்காங்க நான் நினைக்கிறேன். ஃபியூச்சரில் அதையும் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டாங்கன்னா ஓஎன்டிசி உண்மையாக ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். யூபிஐ மாதிரி அதுவுமே நல்லபடியாக வரணும்னா நம்ம நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து சென்னைக்குள்ள கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஓஎன்டிசி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். உங்க ஏரியாவில் ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் ஆகுது எனக்கு இது வரைக்கும் தெரியல. பட் இன்கேஸ் உங்க ஏரியாவில் ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நிறைய பேர் போக போக யூஸ் பண்ணாதான் நிறைய செல்லர்ஸ் வந்து ஆட் ஆவாங்க. அப்போதான் அது பார்த்தீங்கன்னா ஓஎன்டிசியும் பெருசாக வளரும். ஸோ ஓஎன்டிசியோட ஃபியூச்சர்ன்றது ஓஎன்டிசி கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த டெலிவரி பார்ட்னர் அந்த மேட்டர் வந்து ஓஎன்டிசி கிட்ட இருக்கு. அண்ட் மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. செல்லராகவும் பையராகவும் நாம அதில் வந்து சைன் அப் பண்ணும்போது தான் அது பெருசாக மாறும். ஸோ இதுதான் soldiers. So ONDC பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சா லைக் ஷேர் கமெண்ட் தான் போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ONDC க்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல போடுங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணி நல்லா இருந்தது அப்படின்னா லைக்கை போடுங்க, நல்லா இல்லை அப்படின்னா வந்து கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா அது என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. 50% மேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் ஆன்லைன் சொல்லுது. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாருங்க. என்ன நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணீங்க. பாய் சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா பொறுமையெல்லாம் இருக்காது. இது என்ன பார்சல்? இது என்ன பார்சல்? ஜோம். அடுத்து பிரபு அந்த பையக்கு தான் காசு வாங்கினா பிரபு 33 ரூபா. இந்த பையை காலி பண்ணிட்டீங்க பிரபு. என்ன பண்றீங்க? 3 ஐட்டம் அது 33 ரூபா வாங்கியிருக்கா பிரபு. காசு வருது. நீங்க ஃபுட் பிளாகர் ஆயிடுங்க, கரெக்டா இருப்பீங்க. சாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு காட்டுங்க. க்ளோஸ் அப்லாம் எடுக்கணும் பொறுமையா. என்ன பிரபு குட்டியா இருக்கு. நீங்க வாவ் அமேசிங்கா சொல்றீங்க. நல்லா இருக்கா? சொல்லுங்க. வாவ் அமேசிங். சூப்பர். எது ONDC இது? அதான் ONDC. சாப்பிட்டது நல்லா இருக்கு. அடுத்து வந்து வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. சாஸ் இல்லாம எடா கொடுப்பாங்க. ஆமா பிரபு, சாஸ் இல்ல பிரபு. ஜொமேட்டோ காரன் மட்டும் தான் சாஸ் கொடுத்திருக்கான். அதனால தான் பிரபு லேட்டா வந்திருக்கான். உங்களுக்காக நான் சாஸ் வாங்கிட்டு வரேன்னு பொறுமையா வந்திருக்கேன். அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. இவங்க ரேப் பண்ணி கையில கொடுக்குறவங்க தான். மெட்ராஸ் தான் பிரபு ஏமாத்திட்டான். வேலை பார்த்துட்டான். ஏண்டா காசு வாங்குறதா? எப்படி 3 பேரும் சேர்ந்து 4 சாஸ் இருக்கு, எப்படி அது கொடுத்தா? எல்லாம் ஒரே இடத்துல நின்னுப்பாங்க, அட்ரஸ் பார்த்துப்பான். சரி எல்லாம் ஒண்ணா தானே போறது. அப்படிலாம் பண்ணிருந்தானே.